ஆமாம், இந்த பயிர் நம்ம புள்ள கொடுத்ததுங்க. ஆமாம், நாங்கள் பையனுக்கு. ஆமாம், நம்ம இல்லைங்க, நம்ம புள்ள இதுனா மாப்பிள்ளை இது. ஆமாம், அப்படி இது நீங்கள் ஒரு எத்தனை ஏக்கர் பண்ணியிருக்கீங்க ஐயா? நம்மளது ஒரு 5 ஏக்கரா பண்ணிருக்கு. 5 ஏக்கருங்களா ஐயா? எவ்வளோ செலவாயிருக்குங்க ஐயா? செலவு ஒரு ஏக்கராவுக்கு 72,000 ரூபா கணக்கு போட்டுது ஐயா. 72,000 ரூபா ஆயிருக்குதுங்க ஒரு ஏக்கரா. 72,000 ஆச்சுங்களா? ஆமாம், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் செலவு யாரும் சொன்னது? நடவுக்கு ஏக்கராவுக்கு 10,000 ரூபா நடவுக்கு. ஆமாம், வரப்பு வேட்டை 4,000. ஒரு ஏக்கருக்கு உழவாட்டுறக்கு ஒரு ஏக்கராவுக்கு 5 மணி நேரம் பண்ணிக்கிட்டாங்க. 5 மணி நேரம் முதல்ல 2 அளவுக்கு மணிக்கு 1,200. 5 மணி நேரம். ஆமாங்க. சரி, அப்படியே இருந்தாலும் அப்போ 4 ஏக்கராவுக்கு 5 ஏக்கராவுக்கு கணக்கு போட்டுங்க. ஒரு ஏக்கருக்கு 72,000 சொல்லிட்டு. ஆமாங்க, 72,000 போட்டதுலேருந்து முதல்ல உரம் கொடுத்ததுலேருந்து உழவு வீட்டிலிருந்து வரப்பு வீட்டிலிருந்து எல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களா? விதை வாங்கினது டீட்டெயிலாக நம்ம பேர் சிலிச்சாமி, சிலிச்சாமி டீட்டெயிலாக வச்சிருக்கீங்க. டீட்டெயிலாக இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 72,000. ஆமாம், நம்ம பையன் கணக்கு போட்டு எழுதி வச்சிருக்காங்க. விதை நெல் வாங்கினது 72,000 அறுத்தா கிடைக்குங்களா? அதில் இல்லை, இது வரைக்கும் மட்டும் 72,000. இது வரலைங்க, இதுக்கு மேலே நீ செலவு அதிகமாக இல்லை. கணக்கா நீ புடைக்கு வர்றப்போ ஒரு மருந்து அடித்தா போதும். புடைக்கு வர்றப்ப தண்ணி மருந்து வாங்கி அடிச்சிடலாம். என்ன நெல்லுங்க நட்டுருக்கீங்க? நம்மளது மாப்பிள்ளை சம்பா நட்டுருக்கோம். மாப்பிள்ளை சம்பாவுக்கே 72,000. ஆமாங்க. எவ்வளோ மூட்டை விலையும் ஓரளவு விலை ஒரு ஏக்கராவுக்கு 10 பொதி 11 பொதி வரணும். 11 பொதி 44 பொதி வந்து நல்ல விலைக்கு விற்க. இப்போல்லாம் அரிசி ரேட்டு எப்படியும் ஒரு பொதி ஒரு 6,000 ரூபாய்க்கு மேலே போகும். ஒரு பொதி. ஆமாம், 6,000 ஒரு பொதி 6,000 போட்டால் 7 ரூபாய்க்கு 7,000 போட்டால் கூட 77,000 தான் ஆச்சு. 10 பொதி ஆகுங்க இல்லைங்க. 10 பொதிக்கு அப்புறம் வைப்பில் மிச்சிருக்கீங்களா? வைப்பில் உங்களுக்கு எப்படி நல்ல ரேட்டுக்கு போகும். இப்போவே 72,000 நீங்கள் முதலீடு. ஆமாங்க, 72,000 ரூபா ஆயிருக்கு போட்டாச்சு. 10 பொதி வந்துன்னா கூட 77,000 ரூபா தான் ஆச்சுங்க. ஆமாங்க. அப்புறம் நாம் என்ன பண்ணுறது, லாபத்தை வர்றது தான் பார்க்கணும். சரி, இப்போ கடைசியாக ஒரு ஏக்கருக்கு ஒரு 10,000 ரூபாயாச்சும் மிச்சமாகுங்களா? வருங்க 10. சரி, ஒரே ஒரு செய்தி கேட்குறேன். சொல்லுங்க. அடுத்த வருஷம் இந்த காட்டுக்காரங்களை விவசாயம் பண்ணீங்கன்னு சொன்னீங்களாமா? அப்படியா? எந்த காட்டுக்காரங்க? இந்த பக்கத்தில் உள்ள காட்டுக்காரங்கள்ட்ட விவசாயம் நாங்கள் நமக்கு ஒன்றும் சரியா இல்லை. இது இவங்க குத்தகை தான் அதில் பயிர் வைக்கிறாங்க. எதுங்க இது நீங்கள் ஏக்கருக்கு என்ன ரேட்டு குத்த கொடுக்குறீங்களா? இது நம்ம மாப்பிள்ளை கொடுத்ததுங்க, புள்ள கொடுத்தது நாங்கள் தான் ஓட்டுறோங்க. இல்லை, நீங்கள் அது கணக்கு இல்லைங்க பிள்ளைக்கு. இல்லை, நீங்கள் ஓட்டுறப்போ என்ன அங்கே 2 ஏக்கர் பேசியிருக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஏக்கருக்கு ஏக்கராவுக்கு 6 மூட்டை கொடுக்குறாங்க. 6 மூட்டை. இப்போ நம்ம நாளைக்கு வந்து 66 மூட்டை விளைஞ்சுன்னா 6 மூட்டை அவருக்கு கொடுத்துருவாங்க. மாப்பிள்ளை தான் ஓட்டுறாங்க, குடன்காரில் முத்து கொடுத்து ஓட்டுற முத்து ஓட்டிட்டு அவரு தான் ஓட்டுறேங்க. அவரு தான் இந்த பக்கம் 20 ஏக்கரை வாங்கியிருக்கிறாரு. இந்த காடு இப்போ அப்படி கணக்கு அந்த பக்கம் ஒரு ஏக்கருக்கு வந்து 6 மூட்டைனா 9,000 ரூபா இவங்க வந்து குத்தகையாக கொடுக்குறாங்க. ஆமாங்க. ஒரு ஏக்கர் குத்தகை ஒரு வருஷம் ஒரு போகத்துக்கு மட்டும் ஒரே போவாங்க. தண்ணி இல்லாததுனால பவானி ஆற்று பாசனம் தான் இது. அதை நம்பி தான் விவசாயம் பண்றாங்க இங்க. மற்ற நாள்லாம் தரிசாதான். நீங்க சொல்ற கணக்கு இல்லைங்கன்னா 72,000 ரூபா ஆயிடுச்சுங்கிறீங்க. அதுல வந்து 72,000 ஆயிடுச்சு, இன்னொரு 10,000 ஆச்சுன்னா 82,000 ஆயிடுச்சு. ஆமாங்க. இன்னும் 10 ரூபாய்க்கு செலவு இல்லைங்களே. நீ என்ன செலவு? அறுப்பு இருக்க கூலிங்கன்னா அறுப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் மிஷின் அப்புறம் உங்களுக்கு அறுக்காவும் அப்புறம் நீங்க நட்டத்தையெல்லாம் பார்த்தோம்னா சரி, ஒரு 8 ரூபா ஆச்சுனால 80,000 ஆயிடுச்சுங்க. ஆனா நெல் நஷ்டம் சொல்றீங்க. மூட்டை வந்து 11 பொதி விளைஞ்சா கூடங்க 7,000 ரூபாய்க்கு போனா கூட 77,000 தான் ஆச்சுங்க. புல் என்ன ரேட்டுக்கு போகும்? பில்லு உங்களுக்கு சூர்ணா 250 ரூபாய்க்கு போகும். ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் கிடைக்கும். ஒரு ஏக்கராவுக்கு ஒரு நம்ம இந்த காட்டில் போன தடவை ஒரு 250 சென்னை வந்து. அதில் கொஞ்சம் கணிசமான லாபம். அது லாபம் இருக்குதுங்க. வைக்கோல் லாபம். ஒரு கட்டு வந்து 250 ரூபா. 250 கட்டு இல்லை. ஆமாங்க, 250 கட்டு. ஒரு கட்டு 250. ஏக்கராவுக்கு எத்தனை கட்டுங்க? 10 கட்டு 2,000. 10 கட்டு 2,000. 100 கட்டு 25,000. 100 கட்டு வரும். பில்லு நல்லா இருக்குங்க. புல்லு 27,000 விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 250 ரூபா. ஒரு கட்டு 250 ரூபா. 100 கட்டுக்கு என்ன? ஒரு கட்டு 250 ரூபா. ஒரு ஏக்கருக்கு 250 கட்டு. மாப்பிள்ளை சம்பா சார் நெல் பயிர் வெயிட் வரும். மாப்பிள்ளை சம்பானா வந்துடணும். மாப்பிள்ளை ஒரு ஏக்கர் புல்லு இன்னைக்கு 50,000 மணி சொல்லுது. 25,000. 25,000 ஒரு ஏக்கரா பில்லு. ஒரு ஏக்கர் புல்லு 25,000 விற்கும். 100 சுருள் வந்தா தாங்க 25,000 வரும். இவங்க 250 வரும். நாம கொடுக்க அது 2.5 ஏக்கர் சேர்த்து சொல்றாங்க. மொத்தமா சேர்த்து 2.5 ஏக்கர் இருக்குது. ஓகே, ஒரு ஏக்கருக்கு 100 சுருள். அதுவே 25,000. அது கடைசியா உங்களுக்கு மிச்சமாகும். சொல்ற கணக்கு பார்த்தா எல்லாம் சரியா போகும். நெல்லு நட்டா பில்லு மிச்சம். பில்லு மிச்சம். சொந்த வண்டி இருந்து ஓட்டணும்னா